ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் வந்து ஃபோர்த்து செமஸ்டருக்கு நான் கொடுத்த நோட்ஸ் எல்லாமே ரொம்பவே பேசிக்கான வெக்காபுலரி யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி எழுதுனா கூட நல்லாவே மார்க் கண்டிப்பாகவே வரும். நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம். ஆனால் நீங்கள் வந்து புக்கோட கம்பேர் பண்ணிவிட்டு இதெல்லாம் இல்லவே இல்லையே மேம், எங்கே மேம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே புக்கிலே தான் இருக்குது. புக்கில் இருக்க பாயிண்ட்ஸும் இதுவும் சிமிலர் தான். பட் ஆனால் என்ன, நான் ஈஸியாக சொல்கிறேன், அவங்க வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் வெக்காபுலரி, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் வெக்காபுலரி யூஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் 11th கொஷின்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் அசஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு நான் அதில் கொடுத்துருந்த அசஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் புக்கை அசஸ் பண்ணுறது. சரிங்களா? இப்போ இதில் வந்து எஜுகேஷனல் அசஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதையே வந்து நம்ம 5 டிவிஷனாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு த டைமிங், அக்கார்டிங் டு த பர்பஸ், அக்கார்டிங் டு த மெத்தட், ரெஃபரன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5 டிஃப்ரெண்ட் திங்ஸாக வந்து நம்ம அக்கார்டிங் டு டைம், பர்பஸ், மெத்தட் அண்ட் ரெஃபரன்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அதுக்கு கீழே என்னென்ன அசஸ்மெண்ட் வருது அப்படின்றது தான் இதுக்குள்ளே பார்க்க போகிறோம். இதில் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன்ஸ், நம்ம இன்ட்ரடக்ஷன் வந்து அசஸ்மெண்ட்னா என்ன, மெஷர்மெண்ட்னா என்ன நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பர்பஸ். பேஸ்ட் ஆன் பர்பஸ் என்னென்ன அசஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4 அசஸ்மெண்ட் வரும். என்னென்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட் அண்ட் ப்ரோக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து மிட் டர்ம் மாதிரி நம்ம F1 F2 அதுக்கப்புறம் எஸ்ஏன்றது வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் நடக்கும். டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட்ன்றது ஒரு குழந்தை லேக் ஆகும்போது அங்கே நம்ம வைக்கிறது வந்து டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட். ப்ரோக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட்ன்றது அந்த குழந்தை எதிரெல்லாம் ஷைன் ஆகிறான், பயங்கரமாக ஷைன் ஆகிறான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வைக்கிறது தான் வந்து ப்ராக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட். சரிங்களா? ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டோட எய்ம் என்னன்னு பார்த்தோம்னா, அவனுக்கு எங்கெங்கெல்லாம் அவன் லேக் ஆகுறான்றது முன்னாடியே, சம்மேட்டிவ்க்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி அது குவிஸஸ், பியர் ரிவ்யூ இதெல்லாம் கொடுத்து அவனை பூஸ்டப் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவனை நல்லா படிக்க வைக்கிறது. சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா, இந்த லேர்னிங் பீரியடுக்குள்ளே அவன் என்ன லேர்ன் பண்ணியிருக்கான், நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதில் அவனுக்கு ப்ரையர் நாலேஜ் என்னெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் லேக் ஆகுறான், அவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக டயக்னோஸ் பண்ணுறது தான் டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட். ப்ரோக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட்னா அவன் ஃபியூச்சரில் அவன் என்னவா ஆகுவான், எதுக்காக அவனை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கிறது தான் வந்து ப்ரோக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்து NRA, CRA அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. NRAனா நத்திங் பட் நாம் ரெஃபரன்ஸ்டு அசஸ்மெண்ட். CRAன்றது வந்து கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டு அசஸ்மெண்ட். க்ரைட்டீரியா வச்சு சொல்கிறது. சரிங்களா? நாம் ரெஃபரன்ஸ்டு ஒன்று, க்ரைட்டீரியா வச்சு சொல்கிறது ஒன்று. க்ரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டு அசஸ்மெண்ட். நாம் ரெஃபரன்ஸ்டு என்னன்னு பார்த்தோம்னா, கம்பேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அவனோட பியர் குரூப்போட கம்பேர் பண்ணி அவனுக்கு ஒரு ரேங்கிங் ஸ்கீம் கொடுக்கறது நமக்கு நாம் ரெஃபரன்ஸ்டு. நெக்ஸ்ட் வந்து க்ரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டு அசஸ்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, மெஷர்ஸ் தி பெர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபிக்ஸ்டு லேர்னிங் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே அவன் இதை தான் லேர்ன் பண்ணியிருக்கணும், இவன் தெரிஞ்சிருக்கணும், இந்த லாங்குவேஜ் புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து க்ரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டு அசஸ்மெண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் மோட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். மோட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் என்னது, அவன் என்னென்ன மோடில் அவன் சொல்லுவான், வாய் வழியாக சொல்லுவான், பேசுவான், ஓரலாக சொல்லுவான், அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் மூலியமாக சொல்லுவான். நெக்ஸ்ட் வந்து அவன் ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுவான். இது 3 தான், ஓரல், ரிட்டன், ப்ராக்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட். சரிங்களா? ஈஸியாக இருக்கா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? ஃபஸ்ட்டு ஓரலாக எப்படி, வேர்பலாக அவனுக்கு எவ்வளோ தூரம் அவனால் கம்யூனிகேட் பண்ண முடியுது, அவனால் எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியுதுன்னு பார்க்குறது ஓரல் அசஸ்மெண்ட். ரிட்டன் அசஸ்மெண்ட் எஸ்ஏ கொஷினோ இல்லை லாங் ஆன்சர்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ், ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் இது எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் அவன் வந்து ஆன்சர் பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறது ரிட்டன் அசஸ்மெண்ட். ப்ராக்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கலாக அவன் எவ்வளோ தூரம் லேபரேட்டரியில் ஒர்க் பண்ணும்போது அவன் எவ்வளோ தூரம் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டெல்லாம் வச்சு பார்க்குறது தான் வந்து ப்ராக்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டீச்சிங் ப்ராக்டிஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் நேச்சர் எவிடன்ஸ். நேச்சர் ஆஃப் எவிடன்ஸ்னால் என்னது, ஆப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் ஒன்று, சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் ஒன்று. ஆப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட்டில் ரைட் ஆர் ராங் ஆன்சர்ஸ் வரும். அதில் வந்து எம்சிக்யூஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றதுல ஜஸ்ட் டிக் பண்ணிவிட்டு அவங்க ஆன்சர் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து ஆப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட்னா ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ் கொடுத்துருது. அதுக்கப்புறம் ரெக்வயரிங் எக்ஸ்பிளனேஷன் ஆர் அனாலிசிஸ், இது ஏன் அப்படின்னு சொல்லு, ஒய் கொஷின்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட். எஸ்ஏ டைப் கொஷினுமே வந்து சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா கண்டினியூட்டி. பேஸ்ட் ஆன் கண்டினியூட்டி
கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். ஒரு கண்டினியூஸ் எவாலுவேஷன் வைக்கிறது தான் வந்து கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். இன்வால்வ்ஸ் பீரியாடிக் அசஸ்மெண்ட் ஆஃப் போத் ஸ்கொலாஸ்டிக் நான் ஸ்கொலாஸ்டிக் கோஸ்கொலாஸ்டிக். அதாவது குழந்தையோட சப்ஜெக்டிவ் நாலேஜ் மட்டும் இல்லாமல் அவனோட ஸ்கில்ஸ், அவனோட பிஇ, அவனோட மியூசிக் எல்லாத்துலேயுமே அவன் எப்படி இருக்கான்னு பார்க்கறது தான் வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட். சரிங்களா? என்ஷூர்ஸ் பேலன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் லேர்னர்ஸ் ப்ராக்ரஸ். நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் அண்ட் மாடர்ன் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட், அப்புறம் செல்ஃப் அசஸ்மெண்ட், பியர் அசஸ்மெண்ட், ஓப்பன் புக் அசஸ்மெண்ட். போர்ட்ஃபோலியோன்றது என்ன, அவன் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கான், அவனோட க்ரோத் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் இருந்தால் அவனுக்கே அவனை செல்ஃபாக அசஸ் பண்ணிக்கிறது. ஓகே, நான் இங்கெல்லாம் லேக் ஆகுறேன், நான் இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்ட்ரெஸ்ட்டில் செல்ஃப் எவாலுவேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது செல்ஃப் அசஸ்மெண்ட். பியர் அசஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஃபெல்லோ டீச்சர்ஸ் சொல்கிறதோ இல்லை ஃபெல்லோ லேர்னர்ஸ் சொல்கிறது, பியர் குரூப் சொல்கிறதெல்லாம் வச்சு நம்ம அசஸ் பண்ணுறது வந்து பியர் அசஸ்மெண்ட். ஓப்பன் புக் அசஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரெஃபர் த புக் ரிசோர்ஸ் டியூரிங் தி டெஸ்ட் டு அசஸ் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். அவனுக்கு எங்கே இருக்குன்னாவது அட்லீஸ்ட் தெரியுதா, இந்த ஆன்சர் அவனால் எடுத்து எழுத முடியுதா அப்படின்னு பார்க்கறது நமக்கு வந்து ஓப்பன் புக் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றது நம்மளோட ஸ்வயம் கோர்ஸ் அந்த மாதிரி தான். சரிங்களா? டெஸ்ட் அட்மினிஸ்டர்டு வியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வித் இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷனில் இது எல்லாமே எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எஜுகேஷனல் அசஸ்மெண்ட் டேக்ஸ் மெனி ஃபார்ம்ஸ் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் பென் அண்ட் பேப்பர் டு மாடர்ன் போர்ட்ஃபோலியோ ஆன்லைன் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா 12th கொஷின், வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் எஜுகேஷனல் அசஸ்மெண்ட்? எஜுகேஷனல் அசஸ்மெண்ட்டோடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா, இது வந்து ஒரு லேர்னருக்கோ ஒரு டீச்சருக்கோ இல்லை எஜுகேஷன் சிஸ்டமுக்கோ இது ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும். ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது, நம்ம சிஸ்டம் கரெக்டாக இருக்கா, கரிக்குலம் கரெக்டாக இருக்கா, ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் போட்டுட்டு என்னென்னலாம் இருக்குது, எஜுகேஷன் டூல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் மாதிரி இங்கே நம்ம கொடுத்து நம்ம இன்ட்ரடக்ஷனில் நம்ம சொல்லிடலாம். எஜுகேஷன் அசஸ்மெண்ட் இஸ் நாட் மியர்லி அ ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் கிரேட்ஸ். எஜுகேஷன் அசஸ்மெண்ட் சும்மா வந்து கிரேட் போடுறதுக்காகவோ சும்மா டெஸ்ட் வைக்கணுமேன்னு வைக்கிறதுக்காகவோ கிடையாது. அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. அது எதுக்காக நம்ம அதை டயக்னாஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம், அது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வச்சு எவ்வளோ தூரம் நம்ம வந்து அதை வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இன்ட்ரடக்ஷனில் சும்மா ஜஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா ஐடென்டிஃபைஸ் லேர்னிங் கேப். ஒரு லேர்னிங் ஏஜில் எப்படியெல்லாம் பசங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க, நெக்ஸ்ட் இதில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, எதனால் அவங்க ஒழுங்காக படிக்கல அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். மோட்டிவேட்ஸ் அண்ட் என்கரேஜஸ். இது என்ன பண்ணும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஓகே, இது நான் நல்லா பண்ணுறேன், இன்னும் நல்லா பண்ணலாம், எனக்கு இந்த சப்ஜெக்ட் சூப்பராக வருது, இந்த சப்ஜெக்டில் இன்னும் கொஞ்சம் நான் எஃபோர்ட் போடலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். ஒரு த்ரூ செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபீட்பேக் ஸ்டூடெண்ட்ஸோடைய பியர் குரூப் அசஸ்மெண்ட்னாலையும் எனக்கு வந்து என் மேலவே எனக்கு தெரியும் எதில் வந்து என்னோடய ஸ்டைல் என்ன, எதில் என்னோடய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எனக்கு தெரிய வரும். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு ப்ரொமோட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மானிட்டரிங் ப்ராசஸ், அதாவது கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் நம்ம அசஸ்மெண்ட்லாம் வைக்கிறதுனால அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எவாலுவேட்ஸ் டீச்சிங் எஃபெக்டிவ்னஸ். எவ்வளோ தூரம் நம்ம சொல்லிக் கொடுத்தது அவங்க அச்சீவ் பண்ண முடியுது, சொல்லிக் கொடுத்தது புரியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் ஃபார் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா அவுட்கம் போயிருக்கு, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகலை, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஷைன் ஆகுறாங்க இந்த மெத்தடாலஜினால அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். சப்போர்ட்ஸ் கரிக்குலம் ரிவ்யூக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அசஸ்மெண்ட் data helps identify which part of the syllabus are effective or need more modification அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். facilitates a policy decision. சரி, ஓகே, இந்த டைப் ஆஃப் ஏசிபி ஒர்க் ஆகல, அகாடமிக் இயர் பிளான் ஒர்க் ஆகல, இப்போ இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு சாப்டர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பேசிக்ஸ் தேவைப்படுது, அப்போ அந்த இடத்துல பேசிக்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்லேருந்து நம்ம வந்து இன்டெப்த்தாக போகலாம் அப்படின்ற ஒரு பாலிசி மேக்கிங், ஒரு நம்ம பிளானிங்கில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் ஃபார் தி எஜுகேஷனல் சிஸ்டம்.
அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொவைட் ஸ்டாண்டர்டைஸ்டு டேட்டா, இன்ஃபார்ம்ஸ் எஜுகேஷ்னல் ரிவ்யூஸ், ரிஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் என்கரேஜஸ் குவாலிட்டி கல்ச்சர். அது குவாலிட்டி நம்ம எஜுகேஷனோட குவாலிட்டி நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன் போட்டு மல்டி டைமென்ஷனல் ரோல் வந்து நம்ம எஜுகேஷன் அசஸ்மெண்ட் ப்ளே பண்ணுது. அது எதனால எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இப்போ முன்னாடி பார்த்த இந்த 12 பாயிண்ட்ஸ்லையுமே வந்து எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. மெத்தடாலஜி டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, ஒரு ஸ்கூலுக்கு எஜுகேஷன் சிஸ்டம்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, பாலிசி மேக்கர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே அசஸ்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம 13th கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த லேர்னிங் அண்ட் டீச்சிங் ப்ராசஸ். லேர்னிங் ப்ராசஸ்னா என்ன, டீச்சிங் ப்ராசஸ்னா என்ன, இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத பற்றி இந்த இதில் பார்க்க போகிறோம். இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிறோம். சினாப்சிஸில் லேர்னிங்னா ஆக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் நாலேஜ். லேர்னிங் என்னன்றது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் நடக்கும். அவங்க ஆக்டிவாக தெரிஞ்சுக்குவாங்க. ஸ்கில்ஸாக இருந்தாலும் சரி, சப்ஜெக்ட் நாலேஜாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வேல்யூஸ் எம்பத்தி எல்லாத்தையுமே அவங்க கற்றுக்கிறது தான் லேர்னிங். டீச்சிங்ன்றது என்னது, டெலிபரேட் ப்ராசஸ் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டிங் லேர்னிங் த்ரூ கைடன்ஸ், எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ப்ராக்டிஸ். டீச்சிங்ன்றது என்னது, சும்மா சொல்லி கொடுக்கறதா, நான் எப்போ பாரு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, கிடையாது. ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு லேர்னிங்கை டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜியில் தெரிஞ்சுக்க வைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராக்ஷன். டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆர் இன்டர்டிபெண்ட், ரெண்டுமே ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இன்னொன்று இருக்குது. அப்புறம் வந்து ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் ஆப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ், கான்டென்ட், அசஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக். இதுதான் வந்து ப்ராசஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இதோட இன்ட்ரடக்ஷனில் குட்டியாக நான் இப்போ சொன்னதை பற்றி நீங்கள் எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் ப்ராசஸ்னால் என்ன. லேர்னிங் ப்ராசஸ் வந்து இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். இது காக்னிட்டிவ், எமோஷனல், சோஷியல் டைமென்ஷனல், வேல்யூ, எத்திக்ஸ், இது எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ளே வரும். லேர்னிங் என்கேஜஸ் வித் கான்டென்ட் த்ரூ அப்சர்வேஷன்ஸ், ப்ராக்டிஸ், ப்ராப்ளம் சால்விங், அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங், இது எல்லாமே வரக்கூடியது தான் நம்ம லேர்னர்ஸோடைய லேர்னிங் ப்ராசஸ். சரிங்களா. லேர்னிங் வந்து ஃபார்முலாவும் நடக்கும், இன்ஃபார்முலாவும் நடக்கும், நான் ஃபார்முலாவும் நடக்கும். தெரிஞ்சோ தெரியாமலும், அறியாமலோ தெரிஞ்சுக்கிறத சொல்லலாம். அது மாதிரி தான் அது எப்படி வேணாலும் அது நடக்கும். முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்ணுறதாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி ஹைலைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டீச்சிங் ப்ராசஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் இஸ் த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் கைடிங் லேர்னர்ஸ். ஒரு லேர்னரை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இன்வால்வ்ஸ் பிளானிங், டெலிவரிங், அசஸிங் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் அசஸ் பண்ண போகிறோம், அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து டீச்சிங் ப்ராசஸ். லேர்னிங் ப்ராசஸ்ன்றது என்னன்றது நம்ம பார்த்தோம். இப்போ டீச்சிங் ப்ராசஸில் ஃபியூ ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்டிவ்ஸை நம்ம வந்து அவுட்கம் என்ன அப்படின்றது கிளியர் கட்டாக சொல்லணும். அதுலேருந்து கான்டென்ட் டெலிவர் பண்ணணும், அந்த சப்ஜெக்ட் மேட்டர் அவங்களுக்கு ரீச் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி கொலாபரேட் பண்ண போகிறோம், இல்லை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோமா, அவங்களுக்கு இது கொடுக்க போகிறோமா, வாட் இஸ் தட், ப்ராக்டிக்கலான ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்க போகிறோமா, லெட் தம் ஒன்லி லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு லேர்னிங் பை டூயிங் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் கொடுக்க போகிறோமா, இல்லை அசஸ்மெண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு அசஸ்மெண்ட் வைக்கிறது, அவங்க நிஜமாவே லேர்ன் பண்ணிக்கிட்டாங்களா, ப்ராசஸ்லாம் கரெக்டாக முடிஞ்சுதா, அப்படின்னு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறது, அவங்களுக்கு ஃபீட்பேக் மூலியமாகவும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிப்பாங்க. இன்ட்ராக்ஷன் பிட்வீன் லேர்னிங் அண்ட் டீச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, அப்படி கிடையாது. டீச்சரும் டீச் பண்ணுவாங்க, லேர்னரும் டீச்சரும் சேர்ந்து ஒரு டூ-வே இன்ட்ராக்ஷன்றது தான் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்றது. டீச்சர் ப்ரொவைட்ஸ் தி என்வாயன்மெண்ட், ரிசோர்ஸ் அண்ட் கைடன்ஸ் வைல் த லேர்னர் ஆக்டிவ்லி என்கேஜ். அந்த இடத்துல ஒரு லேர்னர் வந்து அவங்க தான் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க அந்த இடத்துல நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கணும், அக்வயர் பண்ணிக்கணும். எஃபெக்டிவ் டீச்சிங் அடாப்ட்ஸ் டு லேர்னர்ஸ் இண்டிவிஜுவல் நீட்ஸ். அப்போ எல்லாருமே அங்கே போய் விட்டால் உடனே அவங்களே லேர்ன் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு கார்டன், ஒரு பிளான்ட்டை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறோம், கார்டனில் கொண்டு போய் விட்டால் அவங்க பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. நம்ம சைட் பை சைட் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ அதுக்கு தேவையான என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுதோ அதை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். லீவ்ஸோட ஷேப்ஸ் என்னன்னு பாரு, அதை அப்சர்வ் பண்ணு, லீவ்ஸோட கலர்ஸ் என்னன்னு பாரு, ஈச் பிளான்ட் டிஃபர்ஸ் அண்ட் அவங்க எங்கே இருக்குது, அதோட அடாப்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து, அதுதான் ஒரு டீச்சரோட கைடோடைய ஒரு எஜுகேட்டரோடைய வேலையே அதுதான், அவங்களுடைய ரோலே அதுதான். சரிங்களா. லேர்னிங் ஸ்டைல் என்னன்றதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். சரிங்களா.
நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷனில் இது எவ்வளோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைனிங் த ஃபாலோவிங் ப்ரீஃப்லி அப்படின்னு சொல்லிட்டு சில இது கொடுத்துருக்காங்க. டெமோக்ரஸி அண்ட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன், அது மாதிரி ஒரு 4 கொஷின்ஸ் இதில் வந்து சப்டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் 14th கொஷினில். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெமோக்ரஸி அண்ட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சினாப்சிஸ் போட்டு, டெமோக்ரஸினா என்ன, நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அப்படின்றது தான் நம்மளுடைய பாலிசி. அதை வந்து நம்ம சினாப்சிஸில் கொடுக்கலாம். எய்ம் ஆஃப் எஜுகேஷனுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், டு டெவலப் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் சோஷியல் பார்ட்டிசிபேஷன். நெக்ஸ்ட் வந்து ஆன்சரில் வந்து டெமோக்ரஸி இஸ் அ சிஸ்டம் வேட் இண்டிவிஜுவல்ஸ் ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ், எல்லாருக்குமே எஜுகேஷன் கற்றுக்கிறதுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. இதில் நமக்கு தெரிஞ்ச ஓன் இன்புட்டும் நம்ம எழுதலாம். எஜுகேஷன் ஃபார் ஆல், அப்புறம் எல்லாமே இதில் வந்து நம்ம எழுதலாம். எஸ்எஸ்ஏ ஸ்கீம் பற்றி எழுதலாம். எல்லாமே இங்கே வந்து நம்ம எழுதலாம். அந்த பாயிண்டர்ஸ் போட்டு நமக்கு என்னென்ன தெரியுமோ அதை தாராளமாக நம்ம எழுதலாம். இட் ப்ரொமோட்ஸ் ஈக்வாலிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸ், ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்சிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங். அதே போல் டெமோக்ராட்டிக் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் வேல்யூஸ் சச் ஆஸ் ஜஸ்டிஸ், டாலரன்ஸ், கோஆப்ரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். அவங்க ஒருத்தர் யாருக்கும் யாரோ உயர்ந்தவங்களோ இல்லை தாழ்ந்தவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவாலிட்டி எல்லாமே அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து செக்குலரிசம் அண்ட் எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செக்குலரிசம்னா என்னங்க, செக்குலர் பண்ணுறது அப்படின்னா என்ன, செப்பரேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் அண்ட் ஸ்டேட், ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் த ஃபெய்த். செக்குலரிசம் ensures that education is free from religious bias. நீயும் நானும் வேற அப்படின்றதுலேருந்து மொத்தமாகவே நம்மளை ஃப்ரீ பண்ணி எல்லாருமே ஒன்று, எல்லாருக்குமே எஜுகேஷன்றது சிமிலர் தான், சேம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? Cultivate respect for diversity, promotes harmony among different communities and develop rational thinking. It encourages learner to make ethical decision based on reason, not religious produce, and to understand universal human values that transcend religion. ரிலீஜியன்லாம் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நீயும் ஸ்டூடெண்ட்டு நானும் ஸ்டூடெண்ட்டு, நம்ம 2 பேருக்கும் கண்டென்ட்ன்றதை நம்ம கற்றுக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இந்த செக்குலரிசம் உடைய எய்ம். சரிங்களா? நெக்ஸ்ட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன் இன் அன் எகாலிட்ரிக்கல் aim of education in an egalitarian society. Egalitarian society அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, மோர் ஆர்லெஸ் இதுவும் சிமிலர் தாங்க. எகாலிட்டேரியன் சொசைட்டி அப்படின்றது ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எவ்ரி ஒன். இதோட எய்ம் ஆஃப் எஜுகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, ரெடியூஸ் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ், ப்ரொமோட்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் என்ஷூர் ஈக்குவல் ஆக்சஸ். எல்லாருக்குமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். இன் அன் எகாலிட்டேரியன் சொசைட்டி எஜுகேஷன் எய்ம்ஸ் டு பிரிட்ஜ் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் டிஸ்பாரிட்டிஸ். அதாவது சோஷியல்னாலையும் எக்கனாமிக்னாலையும் எந்த விதமான ஒரு பயாஸும் இல்லாமல் எல்லாரையுமே ஈக்குவலாக சமமாக நடத்துறது தான் வந்து எகாலிட்டேரியன் சொசைட்டி. இதில் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, எம்பவர்மெண்ட், ஹெல்பிங் ஆல் இண்டிவிஜுவல்ஸ் டு ரியலைஸ் தேர் பொட்டென்ஷியல் அண்ட் பார்ட்டிசிபேட் ஃபுல்லி இன் சொசைட்டி. எல்லாருக்குமே உரிமை இருக்குது, ரெகார்ட்லெஸ் ஆஃப் கேஸ்ட், ஜெண்டர், சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். சரிங்களா? அதுதான் இங்கே சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன் இன் அன் ஹியூமன் சொசைட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேல்யூஸ், கம்பேஷன், எம்பத்தி, ஹியூமன் டிக்னிட்டி, இதெல்லாமே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். எய்ம் ஆஃப் எஜுகேஷன் என்ன அதில்னு பார்த்தோம்னா, டெவலப்ஸ் மாரல், எமோஷனல் அண்ட் எத்திக்கல் சென்சிபிலிட்டி. எஜுகேஷன் இன் humane society focuses on nurturing empathy, compassion and respect for human dignity. அதாவது ஒருத்தர் எந்த பயாஸும் இல்லை, மோரோல சிமிலர் தாங்க எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க. எத்திக்கல் வேல்யூஸ், ப்ரொமோட்ஸ் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்ஸ் கன்சர்ன் ஃபார் தி வெல்ஃபேர் ஃபார் அதர்ஸ். லேர்னர்ஸ் ஆர் என்கரேஜ் டு ஆக்ட் ரெஸ்பான்சிபிளி, ரெஸ்பெக்ட் ஹியூமன் ரைட்ஸ். நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், அடுத்தவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி மற்றவங்களுக்கும் இடம் கொடுக்கணும் அப்படின்றது தான். அவங்களுக்குள்ள ஒரு எம்பத்தியும் கைண்ட்னஸையும் கொண்டு வர வைக்கிறது தான் வந்து இந்த ஹியூமன் சொசைட்டி அப்படின்றது எய்ம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம 15th கொஸ்டின்குள்ளே போகிறோம். வாட் டு யூ மீன் பை கான்டென்ட் நாலேஜ்? கான்டென்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, கான்டென்ட் நாலேஜ்னா என்ன, அதுக்கப்புறம்
நெக்ஸ்ட் நம்ம என்னன்றது நெக்ஸ்ட் பார்க்கலாம். கான்டென்ட் நாலேஜ் அப்படின்றதுனா என்ன? மாஸ்டரி ஆஃப் தி சப்ஜெக்ட் மேட்டருங்க, வேற ஒன்றுமே கிடையாது. சினாப்சிஸில் ஒரு சப்ஜெக்டோட மேட்டர், இப்போ வந்து சயின்ஸில் அதில் நான் வந்து வெல் வர்ஸ்டாக இருக்கிறது தான் வந்து கான்டென்ட் நாலேஜ். உனக்கு கான்டென்ட் நாலேஜ் ஜாஸ்திப்பா அந்த சப்ஜெக்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் அந்த சயின்ஸில் எப்படி கொஷின் கேட்டாலும் அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க, நிறைய தெரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, எசென்ஷியல் ஃபார் எஃபெக்டிவ் டீச்சிங் அண்ட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் டெலிவரி. இதில் வந்து நம்ம ஆன்சர்ஸில் என்ன எஸ்ஏ டைப் ஆஃப் கொஷின் வந்துச்சுனாலும் இது ஆன்சர் பண்ணலாம், பட் ஆனால் மோர் ஆர்லெஸ் இது 5 மார்க்கில் தான் வரும், சரிங்களா? கான்டென்ட் நாலேஜ் ரெஃபர் டு அ டீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மாஸ்ட்ரி ஆஃப் தி சப்ஜெக்ட் மேட்டர் தே டீச். என்ன சப்ஜெக்ட் நம்ம டீச் பண்ணுறோமோ அதில் நம்ம மாஸ்ட்ரியாக இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், பிரின்சிபல் தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரக்சர் ஆஃப் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த டிசிப்ளின்குள்ளே எந்த கார்னர் ஆஃப் நூக்லேருந்து நம்ம கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போலாம் பயங்கர ப்ரில்லியண்ட்டுங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க நம்ம டீச் பண்ணும்போது. அவங்க கேட்கக்கூடிய கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம எஃபெக்டிவாக இருக்கணும். ஸ்ட்ராங் கான்டென்ட் நாலேஜ் அலோஸ் த டீச்சர் டு எக்ஸ்பிளைன் கான்செப்ட் கிளியர்லி, அட்ரஸ் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு லேர்னர்ஸ் கொஷின் கான்ஃபிடென்ட்லி. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இருக்கிற பசங்களாம் பயங்கர ப்ரில்லியன்ட்டு. நம்ம டைம்லலாம் நம்மளாம் கொஷினே கேட்டிருக்க மாட்டோம் டீச்சர்கிட்ட. இப்போ இந்த காலத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்காகவாவது அந்த டீச்சர்ஸ் வந்து வெல் வர்ஸ்டாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதுன்றது அதுக்காக தான். எவ்ரி ஹியூமன் மேக் அ மிஸ்டேக், பட் டீச்சர் ஷுட் நாட் மேக் எனி மிஸ்டேக். அப்படி நமக்கு தெரியல அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ லேட்டர்னாவது நம்ம சொல்லிட்டு வரணும். ஆனால் அந்த சுச்சுவேஷன் கூட வரக்கூடாது. அதுக்கு நம்ம அந்த கான்டென்ட்டில் நம்ம ரொம்ப வெல் வேர்ஸ்டாக இருக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து 16th கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்டென்ட் நாலேஜ் அண்ட் பெடகாகிக்கல் நாலேஜ். பெடகாகிக்கல் நாலேஜ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பெடகாஜியில் அவங்க வெல் வேர்ஸ்ட் ஆகாது. கான்டென்ட்ன்றது இப்போ நான் சொல்ல பாருங்கள், சிகே பிகே. இது வந்து கண்டிப்பாக கொஸ்டினில் வந்து டைம்ஸ் வந்து சிகே பிகேன்னு கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிகேன்றது கான்டென்ட் நாலேஜ், பிகேன்றது வந்து பெடகாஜிக்கல் நாலேஜ். சிகேன்றது வந்து சப்ஜெக்ட் மேட்டர். அதே வந்து நம்ம பெடகாஜிக்கல் நாலேஜ்ன்றது என்ன பார்த்தோன்னா, மாஸ்டரி ஆஃப் டீச்சிங் மெத்தட். ஒரு பெடகாஜியில் டீச்சிங் மெத்தடில் மாஸ்டரி ஆகிறது, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெஃபினிஷன் பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ், கான்செப்ட்ஸ், பிரின்சிபல் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ சப்ஜெக்ட். அதுதான் கான்டென்ட் நாலேஜ். அதுவே பெடகாஜிக்கல் நாலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, understanding of teaching strategies, methods and process to deliver content effectively. ஒரு கான்டென்ட்டை டீச்சரோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அது கரெக்டாக சொல்கிறது. கான்டென்ட் நாலேஜுன்றது அவங்களுக்கு அதை பற்றி நிறைய தெரியும்னு சொல்கிறது. அதே போல் நம்ம பெடகாஜிக்கல் நாலேஜுன்றது வந்து நமக்கு தெரிஞ்சதை நம்ம டெலிவர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து கான்டென்ட் நாலேஜோட ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன டீச் பண்ண போகிறோம்? நான் சப்ஜெக்ட் மேட்டர் தான் டீச் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் தான் நான் டீச் பண்ண போகிறேன். அது எப்படி டீச் பண்ண போகிறேன்றது பெடகாஜிக்கல் நாலேஜ். அதே போல் பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்ஷூர்ஸ் அக்யூரேட் டீப் நாலேஜ் இன் தி சப்ஜெக்ட். ஒரு டீப் நாலேஜ் தெரிஞ்சிருக்கிறது. நெக்ஸ்ட் பெடகாஜிக்கல் நாலேஜ் அப்படின்றது பார்த்தோம்னா, ஃபெசிலிட்டேட்ஸ் எஃபெக்டிவ் லேர்னிங் பை செலக்டிங் அப்ரோப்ரியேட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாலேஜ் இன் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ், கிராமர் ரூல்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ். அதுவே பெடகாஜிக்கல் நாலேஜில் பார்த்தீங்கன்னா, யூஸிங் குரூப் டிஸ்கஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், ஸ்டோரி டெல்லிங், கொஷனிங், இதெல்லாமே வந்து நமக்கு பெடகாஜிக்கல் நாலேஜ்குள்ளே வரும். இது ரெண்டுத்துக்குமான என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோன்னா, கான்டென்ட் நாலேஜோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரெக்வயரிங் டு ப்ரொவைட் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் கான்செப்ட்ஸ் கிளியர்லி. அதுவே நம்ம பெடகாஜிக்கல் நாலேஜ்னு பார்த்தோன்னா, ரெக்வயர்ட் டு மேக் லேர்னிங் என்கேஜிங், அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் மீனிங்ஃபுல். அதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட இதை எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கன்க்ளூஷனில் வந்து ரெண்டுமே எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். போத் கான்டென்ட் நாலேஜும் பெடகாஜிக்கல் நாலேஜும் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு, essential for effective teaching. CK ensures accuracy and the PK ensures the learning understanding. அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டுகெதர் தே ஃபார்ம் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா,
ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஜெனசிஸ் ஆஃப் நாலேஜ். ஜெனசிஸ் அப்படின்றது ஆரிஜின் ஆர் டெவலப்மெண்ட்டுன்றது அதோட மீனிங்கு. அது நாலேஜ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், ரீசனிங் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷனில் இது பற்றின ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். தி ஜெனசிஸ் ஆஃப் நாலேஜ் ரெஃபர்ஸ் டு ஹவ் ஹியூமன் நாலேஜ் originated, develops and evolves. It concerned with understanding the source and process to which knowledge is acquired. எப்படி நாலேஜ் வந்து அக்யூர் பண்ணாங்க, எப்படி லேர்னிங் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அது டெவலப் ஆச்சு, எப்படி அது எவால்வ் ஆச்சு அப்படின்றத நம்ம சொல்கிறது தான் வந்து ஜெனசிஸ் ஆஃப் நாலேஜ். சரிங்களா? எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ், ரீசனிங், சோஷியல் இன்ட்ராக்ஷன், என்கொயரி அண்ட் ரிஃப்ளெக்ஷன், இது மூலயமா தான் நமக்கு நாலேஜுன்றதே க்ரோ ஆகுது. சரிங்களா? நாலேஜ் பிகின்ஸ் வித் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கண்ணால் பார்க்கறது, கையால் செய்யறதுனால தான் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் நம்ம நாலேஜை நம்ம வந்து கெயின் பண்ணுறோம். ஒரு நாலேஜு ஒரு ப்ராக்டிக்கல் ஒர்க் மூலமாக தான் நமக்கு நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்றது சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரீசனிங், லாஜிக்கல் திங்கிங், அனாலிசிஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் லீட் டு கான்செப்சுவல். அதாவது ரீசனிங், இதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கும்போது கான்செப்சுவல் நாலேஜ்ன்றது ஈஸியாக வளரும். ஹியூமன் கனெக்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன் டு ஃபார்ம் ஜெனரல் பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன், நம்ம பெரியவங்க முன்னாடி இருந்தவங்க அவங்களோட கல்ச்சர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரியவங்க கிட்ட பேசுறதுனாலையோ, இல்லை டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கறதுனாலையோ, எல்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனாலையோ, இல்லை பியர்ஸ் கிட்ட பேசும்போதோ நம்ம நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பியர்ஸ் கிட்ட எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீ வேறு ஸ்டேட்லேருந்து வந்திருப்பீங்க, நான் வேறு ஸ்டேட்லேருந்து வந்திருப்பேன். நான் என் ஸ்டேட் பற்றி சொல்லும்போது நீங்கள் என்னோட ஸ்டேட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன கல்ச்சர் ட்ரெடிஷன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, உங்களுடைய கல்ச்சர் ட்ரெடிஷன் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்குவேன். இது மூலியமாகவும் நமக்கு இன்ட்ராக்ஷன் மூலியமாகவும் எஜுகேஷன் வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியுது. இன்கொயரி அண்ட் ரிஃப்ளெக்ஷன், கிரிட்டிக்கல் questioning and reflection allows individual to test ideas, correct errors and expand knowledge. நெக்ஸ்ட் வந்து இதில் கன்க்ளூஷன் போட்டு இது ஜஸ்ட் 5 மார்க்கில் தான் வரும், இது 10 மார்க்கில் வரதுக்கு ரீசன் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் இன்கேஸ் சினாப்சிஸ் போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா கன்க்ளூஷனில் ஜஸ்ட் வந்து ஜெனசிஸ் ஆஃப் நாலேஜ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் இன்வால்விங் எக்ஸ்பீரியன்ஸ், ரீசனிங், சோஷியல் இன்ட்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18th கொஸ்டின், மோட் ஆஃப் ரெகக்னிஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் பற்றி நம்ம படிக்க வேண்டியதே இல்லை, நம்ம ஓனாகவே நிறைய எழுதலாம். எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ்னால் என்னது, லேர்னிங் பை டூயிங், ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக், அதில் என்னென்ன வேஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்மளாவே எழுதலாம். அதில் இன்ட்ரடக்ஷன்லையும் எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் ரெஃபர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்கில்ஸ் அக்வயர்ட் த்ரூ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சொல்லி இதுதான் மனப்பாடம் பண்ணதை விட ப்ராக்டிக்கல் நாலேஜ் கற்றுக்கிறது. மோட் ஆஃப் ரெகக்னிஷன் என்னது, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், எபிலிட்டி டு அப்ளை நாலேஜ் எஃபெக்டிவ்லி இன் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ். டெமான்ஸ்ட்ரேஷன், டெமோ பண்ணி பார்க்குறது, செஞ்சு பார்க்குறது, சொல்லி காட்டுறது, இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதெல்லாமே இதில் வரும். ரிஃப்ளெக்ஷன்றது என்னது, அவேர்னஸ் அண்ட் ஆர்டிகுலேட்ஸ் ஆஃப் வாட் ஹாஸ் பீன் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங், யூஸிங் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு மேக் டெசிஷன், ஃபைண்ட் சொல்யூஷன் ஆர் இன்வைட். நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக் ஃப்ரம் அதர்ஸ், மற்றவங்க கிட்ட இருந்து நான் பண்ணது கரெக்டாப்பா, இதுதான் இப்படி தான் இது வந்து பண்ணேன், இது கரெக்டாக, இது தப்பா, எங்கே வந்து லேக் ஆச்சு, எங்கே மிஸ்டேக் ஆச்சு அப்படின்றது ஒரு ஃபீட்பேக் ஃப்ரம் அதர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்க்ளூஷனில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அபவுட் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் பற்றியோ இல்லை நாலேஜ் பற்றியோ நம்ம எழுதிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணலாம். இது கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸில் தான் வரும், மேக்ஸ் டு மேக்ஸ் அவ்வளோதான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் நோட்ஸ் ஆன் ப்ரொபோஷனல் நாலேஜ். மேபி நமக்கு 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த ஒவ்வொரு நாலேஜையும் பாயிண்டர்ஸ் மாதிரி போட்டு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஷார்ட் நோட்ஸ் அபவுட் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், நாலேஜ், ப்ரொபோஷனல் நாலேஜ், இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ப்ரொபோசிஷனல் நாலேஜ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றினது. ஃபுல்லாகவே என்னென்ன ஃபேக்ட் இருக்குது அதை பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கோமா அப்படின்றது. ஆல்சோ கால் டிக்ளரேட்டிவ் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்ளரேட்டிவ்னா என்னது, டிக்ளேர் பண்ணுறது, ஒரு தெரிஞ்சது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோன்னா ப்ரொபோசிஷனல் நாலேஜ் ரெஃபர்ஸ் டு நாலேஜ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் தட் கேன் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இட் ரெப்ரசன்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபேக்ட், கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். இதுதான்ப்பா ஃபேக்ட், இதுதான்ப்பா கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து லேர்ன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனில் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல போகிறோன்னா, நோயிங் தட் சம்திங் இஸ் த கேஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாயில்ஸ் அட் 100°C அப்படின்னு சொல்கிறோன்னா அதனுடைய அப்ட்ராக்ட் என்ன, அதனோட தியரி என்ன, எப்படி அது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸ் மூலயமா ஒரு புக்கில் இருந்து படித்து தெரிஞ்சுக்கிறது, அது ஆல்ரெடி யாராவது பண்ணி பார்த்துருந்துருப்பாங்க அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லிட்டு இது கன்க்ளூஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அண்ட் தியர் சுச்சுவேஷன். ப்ராக்டிக்கல் நாலேஜ்னா என்ன, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கும் இதுவும் ரெண்டுமே ஒன்று தான். நோ ஹவு, ப்ராக்டிக்கல் நாலேஜ்ன்றது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா? அதுதான் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ். ப்ராக்டிக்கல் நாலேஜில் சுச்சுவேஷன் என்ன, context in which practical knowledge is applied, எங்கே அப்ளை பண்ணோம். practical knowledge is understanding and skill acquired through active engagement in tasks or activities. Unlike theoretical knowledge, it focuses on the ability to perform, act or solve real life problems. real life problems சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருந்து எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுக்க போகிறோம்னா நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் போட்டு நம்ம டெஃபினிஷனில் எழுதணும். அதுக்கப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து ஆக்ஷன் ஓரியன்டாகவும் ஸ்கில் பேஸ்டாகவும் இருக்கும், கான்டென்ட் டிபெண்ட்டாக இருக்கும், எஃபெக்டிவ் ஒன்லி இன் ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன், அக்வயர்டு த்ரூ ப்ராக்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெப்புடேஷன். நெக்ஸ்ட் வந்து சுச்சுவேஷன், என்னென்ன சுச்சுவேஷன்லாம் இருக்கும், ஒர்க் பிளேஸ் டாஸ்க் இருக்கும், டெய்லி லைஃப் டாஸ்க் இருக்கும், அப்புறமேட்டு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரும், அந்த செனாரியோவில் நம்ம எப்படி இம்மீடியட்டாக நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜோடைய பியூட்டியே. நம்ம அது எப்படி அதுலேருந்து வெளில வரோம் அப்படின்றது தான். நார்மலாக லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அதுலேருந்து வெளில வர்றது எப்படின்றது நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் கற்றுத்தருது. சரிங்களா? கன்க்ளூஷனில் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இஸ் சிச்சுவேஷனல், acquired through experience and essential for performing tasks effectively. Its value lies in its direct applicability to real world problem. Next 21st question என்னன்னு பார்த்தோம்னா யூனிவர்சல் நாலேஜ் அப்படின்னா என்ன, அப்போ வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்றது தான் ஜெனரல் ட்ரூத். இங்கே நான் சொல்கிற விஷயமும் வேர்ல்டு வைட் நான் எங்கே போனாலும் அது எங்கே போய் நான் அது சொன்னாலும் சேம், அதுதான் அப்ளிகபிள் அப்படின்றது தான். சரிங்களா? வேர்ல்டு வைடு அது என்ன, அக்ராஸ் த டைம், அக்ராஸ் த ஸ்பேஸ், அக்ராஸ் தி கல்ச்சர், எல்லாத்துக்குமே ஒரே விஷயம் தான் யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு. Universal knowledge refers to knowledge that is universally applicable, independent of personal experiences, cultural context, or specific situations. It is abstract, generally, and consistent. Next வந்து explanationல definition கொடுக்க போகிறோம். Knowledge of fact, principle, law that hold true universally. law of gravity, basic mathematical truth, இதெல்லாமே universal knowledge தான். சரிங்களா? இதெல்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. மல்டிப்ளிகேஷன் இங்கே மல்டிப்ளிகேஷன்னா அங்கேயும் மல்டிப்ளிகேஷன் தான். அங்கே என்ன, அங்கே போயிட்டு அது டிவிஷனாக மாறுமா? கண்டிப்பாக கிடையாது. கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டிபெண்ட் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ். சரிங்களா? அப்ட்ராக்ட் அண்ட் கான்செப்சுவல், ஆஃபன் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஜென்ரல் proportions or scientific laws. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொவைட்ஸ் அ ஸ்டேபிள் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் லேர்னிங், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ரீசனிங், ஹெல்ப்ஸ் லேர்னர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் தட் கவர்ன் த வேர்ல்டு வைட் நாலேஜ். சரிங்களா? யூனிவர்சல் நாலேஜ் இஸ் அப்ட்ராக்ட், ஜென்ரல் அண்ட் வேலிட் ஃபார் ஆல் தி கான்டெக்ஸ்ட். இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் சயின்டிஃபிக்கலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் ரிவால்வ் ஆகும் அப்படின்னா எர்த் ரிவால்வ் ஆகும் தான், அங்கேயும் ரிவால்வ் தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராடில் வேறு டைமிங் இருக்கலாம், இங்கே வேறு டைமிங் இருக்கலாம், பட் ஆனால் எர்த் ரொட்டேட்ஸ் அப்படின்றது மட்டும் மாறவே மாறாது. அது யூனிவர்சல் ட்ரூத்து. சரிங்களா? நெக்ஸ்ட் அதை தான் சொல்லி இங்கே வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 22nd கொஸ்டின் என்ன பார்த்தோன்னா வாட் ஆர் தி அசம்ஷன் ஆஃப் யூனிவர்சல் நாலேஜ், என்னென்ன அசம்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதே பாயிண்டர்ஸே நம்ம இங்கே வந்து தாராளமாக எழுதலாம். இந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. என்ன ஆப்ஜெக்டிவிட்டின்னு சொல்லிட்டு சில ஹெட்டிங்ஸ் மட்டும் மாற்றிருக்கேன் நான். ஆப்ஜெக்டிவிட்டி யூனிவர்சல் நாலேஜ் இஸ் இன்டர்டிபெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆப்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஜெனராலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இட் அப்ளைஸ் டு ஆல் பீப்புள், பிளேஸ், டைம் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நான் சொன்னது அப்படியே தான் எழுதியிருக்கேன், வேறு எதுவும் நான் மாற்றலை. கன்சிஸ்டன்சின்னா லாங் லாஸ்ட்டாக அது அப்படியே தான் இருக்கும், அது மாறவே மாறாது எப்போவுமே. ரேஷ்னாலிட்டின்றது வந்து ரீசன், அப்சர்வேஷன் அண்ட் சிஸ்டமேட்டிக் இன்கொயரி பேஸ்டாக ரேஷ்னாலிட்டி இருக்கும். வெரிஃபையபிள்னா எப்போ வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணாலும் அது மாறவே மாறாது அப்படின்றது தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 23rd கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் யூனிவர்சல் நாலேஜ். ஆப்ஜெக்டிவ் என்னென்ன,
இதோட எய்மே வந்து யூனிவர்சலாக எல்லாருக்குமே சேமாக இருக்கணுன்றது தான். சேம் அதே பாயிண்டர்ஸ் தான் போட்டு இதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் என்ன கொஞ்சம் சைடிங் திங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Develop understanding of general principles, help learner comprehend law, concepts and theories that hold universally, promotes critical thinking. அவங்களோட critical thinking-ஐ அது வந்து ப்ரொமோட் பண்ணும், என்ஹான்ஸ் பண்ணும். Facilitate ப்ராப்ளம் சால்விங், என்கரேஜ் சயின்டிஃபிக் டெம்பர். அவங்களுக்கு இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு க்யூரியாசிட்டியே கொண்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் லைஃப் லாங் லேர்னிங். லைஃப் லாங்காக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் 24th கொஷின் வந்து டிஸ்கிரைப் கான்டெக்ஸ்டுவல் லேர்னிங் ப்ரீஃப்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான்டெக்ஸ்டுவல் நாலேஜ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன் ஆர் கல்ச்சர் ஆர் என்வாயன்மெண்ட். ஒரு இடத்துல எப்படி இருக்குது அப்படி ஒரு நாலேஜ், அங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது, ஒரு சர்டெயின் பிளேஸ்க்குள்ளே தெரிஞ்சுக்கிறது. கான்டெக்ஸ்டுவல் நாலேஜ் இஸ் நாலேஜ் தட் இஸ் மீனிங்ஃபுல் அண்ட் அப்ளிகபிள் ஒன்லி வித்தின் அ ஸ்பெசிஃபிக் கான்டெக்ஸ்ட் ஆர் அ சுச்சுவேஷன். அந்த விஷயத்துக்குள்ளே இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் யூனிவர்சல் நாலேஜ் இன் தட் இட் இஸ் நாட் ஜென்ரலைசபிள். ஒருத்தருக்கும் அது டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்தும் அது டிஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனுடைய டெஃபினேஷன் பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்சைட்ஸ் derived from particular experiences, social settings, cultural context. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா situation dependent and practical, influenced by cultural, social, environment factors, often tactics or implicit knowledge. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறேன், அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் இல்லையா. அதே மாதிரி தான் இதுவும். இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஹெல்ப்ஸ் லேர்னர் மேக் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் இன் specific circumstance and adapt their actions to real life situations. சரிங்களா, இதோட இந்த சாப்டர் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த சாப்டரில் இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுட்டு ஒரு தடவை நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லாவே புரியும். ஆனால் புக்கில் வந்து ரொம்பவே நிறையவே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற புக்கில் இருக்கிறது நீங்கள் அந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. சிகேனா கான்டென்ட் நாலேஜ், பிகேனா வந்து பெடகாஜிக்கல் நாலேஜ், டிகேனா என்னது டெக்னாலஜிக்கல் நாலேஜ், பெடகாஜிக்கல் கான்டென்ட் நாலேஜ்ன்றது பிசிகே, டெக்னாலஜிக்கல் கான்டென்ட் நாலேஜ்ன்றது டிசிகே, டெக்னாலஜிக்கல் பெடகாஜிக்கல் நாலேஜ்ன்றது டிபிகே. சரிங்களா, இந்த டெக்னாலஜியே 3 தடவை வந்திருக்கு. அதனால் நம்ம கரெக்டாக அதை பார்த்து அப்ளை பண்ணணும். டிபிஏகே அப்படின்றது என்னன்றதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன ஹோம்ஒர்க், குட்டி ஹோம்ஒர்க். ஓகேங்களா, இது நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், கூகுள்லாம் போகாமல் புக்கில் இது தேடுங்க. தேடும்போது நீங்கள் நிறைய பாயிண்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க மற்ற கொஷின்ஸ்க்கு. அதனால் நான் சொல்கிறேன். சரிங்களா, டிபிஏசிகே இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து வேறு என்னென்னலாம் நம்ம இங்கே பண்ணியிருக்கோமோ, என்னெல்லாம் நம்ம இங்கே கவர் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இருக்குது. ஸ்கூல் நாலேஜ் அண்ட் அவுட் ஆஃப் த ஸ்கூல் நாலேஜ் அப்படின்றத நான் மிஸ் பண்ணியிருந்திருப்பேன் இந்த கொஷனில். ஸ்கூல் நாலேஜ்ன்றது ஸ்கூலுக்குள்ளே இருக்கக்கூடிய லைஃப், ஸ்கூலுக்குள்ளே அவங்க என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அதை வெளியில் வந்து எவ்ரிடே லைஃப்பில் எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எவ்ரிடே லைஃப்க்கு. அவுட் ஆஃப் த ஸ்கூல் என்ன லேர்ன் பண்ணுறாங்க, ஒரு ஃபேமிலியிலேருந்து அவுட் ஆஃப் த ஸ்கூல் என்ன இருக்குது, ஃபேமிலி இருக்குது, நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ஷாப்ஸ் மூலமாக மேத்ஸ் லேர்ன் பண்ணுவாங்க, வீட்டில் ஃபேமிலியில் எம்பத்தி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அதெல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாமே லேர்ன் பண்ணுவாங்க. வேறு என்ன இதில் லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது இந்த சாப்டரில் அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க இந்த சாப்டரில் இருக்கிறது. அதுக்கப்புறம் உள்ள இதெல்லாமே நம்ம இது வந்து சிம்பிளான வெக்காபுலரியில் நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக. மேக் யூஸ் ஆஃப் இட். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.